ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு ஜென்ரலான ஒரு பிரச்சனை இது என்ன உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். என்னென்னா இந்த விமான சாகசங்கள் நடந்தது இல்லையா, அதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறப்பான விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம், சிறப்பான விஷயம். உண்மையிலே அது பெரிய விஷயம்தான், சாதாரண விஷயம்லாம் அதெல்லாம் கிடையாது. நிறைய சாகசங்களை அந்த வீரர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே மக்களாகிய நாம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம்தான். அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அங்கே நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. 5-6 பேர் ஏதோ இறந்து போயிட்டுருக்காங்க. அதில் இருக்கிற குறைகள் சொல்கிறேன். இறந்து போயிட்டுருக்காங்க. ஒரு 60-70 பேர் ஏதோ கூட்டத்தில் ஈடுபட்டா அது இதுன்னு மெரிச்சு கிரிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதா சொல்கிறாங்க. 2வது, போக்குவரத்து பாதிப்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. வெளியில் போகிறவங்க வர்றவங்க டிராஃபிக் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ரூட்டுக்கு திருப்பி விட்டு இந்த ரூட்டுக்கு திருப்பி விட்டு மக்கள். இதில் என்னென்ன தெளிவாக கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. நல்ல விஷயங்கள், நம் நாட்டுக்காக, நம் நாடு முன்னேறணும், நம் மக்கள் அதில் சிறப்பாக இருக்கணுங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம மக்கள் நிறைய யோசிக்கணும். என்னென்னா, இன்றைக்கி வீடியோ இருக்குது, கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே சுற்றுறீங்க, டிவியில் போடுறாங்க. வீட்டை அவங்கவுங்க வீட்டில் இந்த மாடியிலேருந்து பார்த்தாலே தெரியும். இங்கே எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் நாங்கள்லாம் போகலை, மாடியிலேருந்து தான் நின்று பார்த்தாங்க. என்னென்ன நம்ம என்ன கிட்டக்க போய் ஏரோப்ளேட் உள்ளே போய் பார்க்க போகிறோம்? இல்லை, தள்ளி நின்று தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ மக்களும் போய் இந்த மாதிரி குவிஞ்சு எவ்வளோ போகாத பொதுமக்களுக்கும் எவ்வளோ கஷ்டங்களை உண்டு பண்ணுறீங்க. டிராஃபிக் அவங்கவுங்க வேலை வெட்டி பொழப்புன்னு ஓடுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கும் இப்போ எவ்வளோ கஷ்டமான 2 மணி நேரம் டிராஃபிக்கு டிஸ்டர்பன்ஸ். நான் சும்மாவே இப்போ அப்படி தான் இருக்குது. காரு பைக்கெல்லாம் நிறைய ஆகிப்போய் இப்போ இதில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்து ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். நம்மளும் கஷ்டப்படாமல் மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம இதெல்லாம் யார் யோசிக்கணும்? கவர்மெண்ட்டாக யோசிப்பாங்க? நம்ம தான் யோசிக்கணும். மக்கள் யோசிக்கணும். மக்களாகிய நாம் யோசிக்கணும். அதை வீட்டில் உட்காந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்ல பக்கத்தில் பார்க்கலாமே. அதை லாங்கில் போய் நின்றுக்கிட்டு எங்கேயோ தூரம் நின்று ஓயின்னு கத்திக்கிட்டு பார்க்குறத விட நம்ம வீட்டில் உட்காந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க, அப்படி பார்க்கலாமே. ஏன் மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்படி போய் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறதுக்காக தான். நீங்களும் கஷ்டப்படுறீங்க, மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறீங்க. ஏன் இப்படி சிந்திக்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது நமக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதான். மக்கள் பார்க்குறதுக்காக தான் அதை பண்ணுறாங்களே, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம கஷ்டப்படாமல் நீங்கள் பார்க்கணுங்கிறது முக்கியம் தானே, இல்லையா? யோசிக்கணும்ல. இதை நம்ம எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள், நமக்கு சிறப்பாக ஒரு 1க்கு 2 1/1 அப்படின்னு எதையாவது ஒன்று போட்டுட்டாக்கா அந்த இடத்துல அப்படியே மக்கள் போய் எல்லாம் போய் கூட்டமாக விழுறீங்க. ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வாங்காமலாம் இருக்க போகிறோம், நம்ம வாங்க தான் போகிறோம். அதில் ஒரு 100 ரூபா கம்மியாகும், 50 ரூபா கம்மியாகும். அதுக்காக போய் குழந்தைங்களையும் குட்டிகளையும் கொண்டு போய் கஷ்டப்படுத்தி ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? சொல்லுங்கள். நாடுங்கிறது என்ன? மக்களாகிய நாம் தானே. நம்மளும் கரெக்டாக அதில் இருக்கணுங்கிறத மக்களாகிய நம்மளும் நினைக்கணும்ல, இல்லையா? நம்ம கரெக்டாக இருந்தால் தானே நாடு கரெக்டாக இருக்கும். நம்ம மற்றவங்கள எதுவும் ஒரு சொல்கிறதுக்கு உண்டான வழி இருக்குன்னா முதல்ல நம்மளும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். மக்களை மற்றவங்கள தொல்லை பண்ணாத லெவலுக்கு நம்ம வாழணுன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இல்லையா? அதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன். தவறு ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. பிடிக்காதவங்க தள்ளி விட்டுருங்க. பிடித்தவங்க இதை பற்றி யோசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இதை கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் பார்க்கட்டும், கேட்கட்டும். 1000 பேரில் ஒருத்தர் யோசிக்க மாட்டாங்களா? அதானே நல்லது, இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.